பையன் 7 இயர்ஸ் ஓல்டு. அவன்கிட்ட வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் குட் டச் பேட் டச் பற்றி ஜென்ரலாக சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், அந்த பேட் டச்னால் ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் மற்றவங்க யாரும் தொடக்கூடாது, அதுதான் பேட் டச் அப்படின்ற மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணுவோம். ஆனால் அவங்க இன்றைக்கி என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ப்ரைவேட் பார்ட்ஸ் மட்டும்தான் மற்றவங்க தொடக்கூடாதா? அம்மா எனக்கு யூஸ்வலாக வந்து என்னை யாராவது தொட்டு பேசினாலோ இல்லை வந்துட்டு எனக்கு ஹக் பண்ணி பேசுகிறது, என்னை மடியில் தூக்கி உட்கார வச்சு பேசுகிறது, எனக்கு இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குதுமா. அப்போ அதெல்லாம் பேட் டச் கிடையாதா? நம்ம அதெல்லாம் அலோவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப வேலிடான கொஸ்டின். ஏன்னா நம்ம வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் பற்றி மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து மற்றவங்க வந்துட்டு யாரும் தொடக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்கிறோமே தவிர்த்து, குழந்தைங்களுக்கு அங்கே வந்துட்டு நம்ம தூக்கிறது பிடிக்குதா, ஹக் பண்ணுறது பிடிக்குதா? நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மட்டும்தான் அவங்கள ஹக் பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் அந்த அந்த அப்படி இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைப்பாங்க. வீட்டில் ஒரு தாத்தா பாட்டியோ இல்லை அத்தை மாமா சித்தப்பா சித்தி அவங்கெல்லாம் கூட வந்து தூக்கி கொஞ்சக்கூடாது, அது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம என்ன எஜுகேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து அது மாதிரி க்ளோஸ் ரிலேஷன்லாம் உனக்கு தூக்குனாங்கன்னா நம்ம குழந்தைங்க போகணும், நீ போ, அது யார், நம்ம தாத்தா தானே, நம்ம சித்தப்பா தானே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் இந்த மாதிரி கான்வர்சேஷன் வச்சுருக்கும் போது குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கண்டிப்பாக கேட்டுக்கணும். ஏன்னா வந்து நோ சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்றத நம்ம தான் நிறைய இடத்துல சொல்கிறோம். ஆனால் அதை மீறி குழந்தைங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மீறிய வந்து இல்லை இல்லை தட்ஸ் ஓகே, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ யாரெல்லாம் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வந்துட்டு இது மாதிரி தூக்க விடலாம், கிஸ் பண்ண விடலாம் அப்படின்ற கொஸ்டின் வந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, எனக்கு கிஸ் பண்ணுறது பிடிக்கல, எனக்கு மற்றவங்க ஹக் பண்ணால் பிடிக்கலைன்னா அங்கே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம நின்று சப்போர்ட் பண்ணி பேசணும். இதை குழந்தைங்கிட்டையும் கண்டிப்பாக எஜுகேட் பண்ணணும். உனக்கு வந்து மற்றவங்க கிஸ் பண்ணுறது பிடிக்கலையா, அப்பா அம்மா கிஸ் பண்ணுறது கூட உனக்கு பிடிக்கலனா யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ், அது உன்னோட பாடி, நீ வந்து கண்டிப்பாக வந்து அதை சொல்லலாம், அதில் தப்பு கிடையவே கிடையாது அப்படின்றத எஜுகேட் பண்ணுங்கள். அப்படி சொன்னபோது தான் நாளைக்கு வெளியில் வேறு ஏதாவது தவறுகள் நடக்கும்போது உங்ககிட்ட வந்து இமீடியட்டாக அதை வந்து சொல்லணும். இது வந்து எனக்கு பிடிக்கலம்மா, அவங்க அப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல, அந்த டச் வந்து எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்றது குழந்தைங்க தைரியமாக சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி கான்வர்சேஷன் குழந்தைங்கிட்ட கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுவும் ப்ரீடீன் வர குழந்தைங்கிட்ட நம்ம நிறையவே பேசணும். பியூபர்ட்டி பற்றிலாம் நம்ம எஜுகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரியான எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் பயப்படாமல் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து உங்ககிட்ட மட்டும்தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே அது வந்து மஸ்ட்டு. ப்ரீடீனுக்கு ரொம்பவே அவசியம் பிஃபோர் வி ஆர் எஜுகேட்டிங் அபவுட் பியூபர்ட்டி. ஸோ குழந்தைங்க அது மாதிரி டவுட்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை பற்றி ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாததை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை வந்துட்டு வேறு யாருக்கையாவது கேட்டாச்சும் அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.